ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லிய இந்த நாகு பார்த்தீங்கன்னா, எப்ப பாரு வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறதே வேல. அதாவது மல்லியும், விஜயும் க்ளோஸாவே இருக்கக்கூடாது. அவங்க கிச்சன்லயோ, இல்ல பெட்ரூம்லயோ, இல்ல ஹால்லயோ எப்பவாவது ஒரு டைம் தான் வந்து அவங்க க்ளோஸாவே இருப்பாங்க. அந்த சீனும் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கூட தான் இருப்பாங்க. அத பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆவாங்க. அதாவது இப்பதான் ஒருத்தி அடிமடியில கைய வச்சு தொரத்தி விட்டா, அதெல்லாம் மறந்துட்டு இப்ப மடியில வச்சு படுத்து காஜா பண்ணிட்டு இருக்காரா இவரு? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, நாகு உள்ள வரத பார்த்துட்டே, அவரு "நீங்க பேசிட்டு இருங்க. நான் உள்ள போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவரு ஓடிட்டாருங்க. ஏன்னா, இவங்கள பத்தி தெரியும். ஏன்னா, இவங்க திருந்தவே மாட்டாங்க. எப்ப பாரு மல்லிய குறை சொல்றதே வேல. ஒருத்தரு பண்றது எல்லாமே வந்து செயல்கள உடனுக்குடனே வந்து மறந்துறக்கூடாது. அத அப்படியே நினைவில வச்சுக்கணும் அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்லத நினைவில வச்சுக்கலாம். கெட்டத தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானங்க. ஆனா இந்த நாகு பார்த்தீங்கன்னா, அதவே புடிச்சுக்கிட்டு நம்ம மல்லிய புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கிறதே வேல. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம அன்னபூரணி அம்மா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து விபூதியெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம மல்லி, வெண்பா, ஆ விஜய் இவங்க எல்லாருக்கும் வச்சுவிட்டு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடந்தத நெனச்சு எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா சொல்லி விடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம மல்லியும், அன்னபூர்ணி அம்மாவும் கொஞ்சமா வெளிய வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு எதிர்பாராத விதமா இந்த ராஜு ஒரு பக்கம், நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாரும் ஸ்டே பண்ணிட்டுருக்கா வீட்டோட ஓனர வர வச்சு பேசிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, "எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. ஸோ, அவளுக்கு இந்த வீடு வேணும். இந்த வீட தான் எனக்கு புடிச்சிருக்குன்னு" சொல்றாங்க. "இல்ல மேடம், இது ஆல்ரெடி இப்ப தான் வாடகைக்கு வந்திருக்காங்கன்னு" சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க குடுக்குற ரென்ட்டுக்கு காச விட நான் டபுள் மடங்கு உங்களுக்கு தரேன். ஆனா, எனக்கு அந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மல்லியும், நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் பார்த்துடுறாங்க.